அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து எப்போ வந்து ஹேர் பேக் போட்டாலும் நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணிட்டு தான் ஹேர் பேக் போடணும். அதுக்கு முன்னாடி ஹேரில் சிக்கு இருந்துச்சு அப்படின்னா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அகைன் சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் மசாஜ் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆயில், அதோட ஒரு 5-6 மிளகு வந்து பொடி பண்ணி தட்டி போட்டிருக்கேன். இது வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. மார்கழி மாதத்து பனி தான். மார்கழி மாதத்து பனியாக இருந்தாலும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கீங்க, பாப்பாவுக்கு வந்து நான் ஆயில் மசாஜ் ஹெவி ஆயில் மசாஜ் தான் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து அவ்வளோ சூடு. இப்போ எப்பவும் முடிய 2 பிரிச்சுட்டு செக் எடுத்துட்டு நம்மளோட ஹேர் ஃபால் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அகைன் ஹேர் பேக் போட்டு அகைன் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ நம்ம ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை வந்து செக் எடுத்துக்கலாம். கீழே இருந்து முடியோட பாட்டமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே மெதுவாக கொண்டுட்டு போய் 2 பக்கம் நல்லா செக் எடுத்துகிட்டு என்னோடய ஹேர் ஃபால் எவ்வளோ அப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குது. ஹேர் ஃபால் வந்து ஒரு 15 முடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆயில் மசாஜுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது. ஆயில் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நம்ம ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலே 100% ரிசல்ட் கிடைக்கும். ஆயில் மசாஜ் பண்ணாலே உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். முடி உதிர்தல், முடியோட வளர்ச்சி எல்லாமே வித்தியாசம் தெரியும். ஸோ எப்போ வந்து நீங்கள் ஹேர் பேக் போட்டாலும் உச்சந்தலையிலேருந்து டிப்பு வரைக்குமே வந்து நல்லாவே ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. முடி வெடிக்காமல் சூப்பராக வந்து ஒரு ஷைனிங்கான லுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் மசாஜ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். அதாவது அப்போ தான் வந்து உங்களோட முடி வளர்ச்சியை வந்து தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு செக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னோட எப்பவும் உள்ள ஸ்டைல் தான். நான் எப்போ என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக ஆயில் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா மறுபடியும் அகைன் சிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4-5 முடி இருக்கும், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற ஹேர் ஆயிலையும் நான் தலையில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பேக் போடலாம். இப்போ செம்பருத்தி இலையை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். பாதாம் பிசின் 2 பேருக்குங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம செம்பருத்தி இலையை போட்டுட்டு அதோடு சேர்த்து காய்ச்சாத பால் தான் விடுறேன். தேங்காய் பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சாத பால் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பாதாம் பிசினை தனியாக மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதோடு சேர்த்து வாழைப்பழத்தையும் போட்டுக்கலாம். பாதாம் பிசினையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா நைஸான பதத்துக்கு 2யுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 2யுமே வந்து பாதாம் பிசின், வாழைப்பழம் இதோட சேர்த்து செம்பருத்தியோட இலை சாறையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் மறுபடியும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருங்க. நான் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஃபைனலி வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒர்க் நடக்கிறதுனால நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். பாதாம் பிசினில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதாம் பிசின் வந்து முடியோட வளர்ச்சியை தூண்டும். முடி வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி நம்ம உடம்போட உஷ்ணத்தை குறைக்கும். அப்படி இல்லை நம்ம வெளியில் போகிறோம் அதனால் ஹீட் அதிகமாகுது அப்படின்னாலும் பாதாம் பிசின் வந்து ரொம்பவே நம்ம உடல் சூடை குறைச்சி அதனால் முடி உதிரக்கூடிய பாதிப்பை வந்து சரி செய்யக்கூடிய அளவுக்கு பாதாம் பிசினில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த பாதாம் பிசினை நம்ம பயன்படுத்தும் போது ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க அதோட வந்து பஞ்சு போல் முடி வந்து சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி இலை வந்து பொடுகை வந்து போக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும். அதாவது ஜலதோஷம், சளி இந்த மாதிரி பிடிக்காமல் கூட நம்மளோட உடம்பை வந்து பாதுகாக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முடியை கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த செம்பருத்திலையும் நிறைய பயன்கள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வாழைப்பழம் நம்ம ட்ரையாக இருக்குது, முடி வந்து எனக்கு சாஃப்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ட்ரை ஹேர் இருக்கவங்க இந்த வாழைப்பழத்தை பயன்படுத்தும் போது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வறட்சியை போக்கும், முடி வளர்ச்சி
வளர்ச்சியை தூண்டும். முடி வந்து பளபளப்பாக அதாவது ஸ்மூத்தனிங் பண்ண மாதிரி அவ்வளோ ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வாழைப்பழத்தை நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம முடி சாஃப்டாக ஷைனிங்காக அதே சமயத்துக்கு நல்ல வளர்ச்சி, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழைப்பழத்தில் சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம இதையும் சேர்த்துருக்கோம். ஸோ 3 ஹேர் பேக்குமே 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ். அதை வச்சு நம்ம வந்து ஹேர் பேக் பயன்படுத்தியிருக்கோம். ஃபைனலாக வந்து எப்போ ஹேர் பேக் போட்டாலும் வேர்லேருந்து நுனி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் வளரும். எலிவால் மாதிரி இருக்காது, கீழே வரைக்கும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடி வெடிப்பு இல்லாமல் ஷைனிங்காக, அதோட வந்து சாஃப்டாக, முடியோட வாசமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேர் சீரமே யூஸ் பண்ண வேணாம், அவ்வளோ சூப்பரான ஒரு மனம் நிறைந்த ஒரு ஹேர் பேக்னால் இது பெஸ்ட்டு ஹேர் பேக்குன்னு தான் நான் சொல்வேன். இதை பயன்படுத்திட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 தடவை பயன்படுத்தணும் அப்படின்னா முடியோட வளர்ச்சி வித்தியாசத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். 30 நிமிஷம் கழிச்சு குளிச்சாச்சு, காட்டுறேன் மறுபடியும். இப்போ வந்து நான் ஃபைனலாக சீவி சிக்க எடுத்தாச்சு. இப்போ வந்து என்னோடய முடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். பலன்னு ரொம்பவே ஜொலிக்குது. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷைனிங்கான முடி நேச்சுரலாகவே கிடைக்கும். என்னோடய குட்டி பாப்பா தான் என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ அவங்க தான் என்னோடய கேமராமேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். உண்மையிலே ஹேர் கேரோட ஃபஸ்ட்டு டேயில் பார்த்துருப்பீங்க என்னோடய முடி எப்படி இருந்ததுன்னு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஹேர் பேக் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணால் போதும், உண்மையிலே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த இதில் வந்து என்னோடய ஹேர் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். நான் சீவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேர் லாஸ் இதுதான். இப்போ ஒரு 4-5 முடி தான் இருக்குது. இதுதான் என்னோடய ஆஃப்டர் ஹேர் வாஷோட ஹேர் லாஸ். உண்மையிலே சூப்பரான ரிசல்ட் தான். இன்னைக்கு இந்த ஹேர் பேக் சேலஞ்சோட டே டைம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட ரிசல்ட் வந்து உண்மையிலே என்னோட முடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து உண்மையிலே சூப்பர் ரிசல்ட். பஞ்சு போல் சூப்பரான சாஃப்டான ஒரு முடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். முடியோட வளர்ச்சியை வேறு லெவலில் கண்டிப்பாக 1 மாதத்துலேயே ஃபீல் பண்ண முடியும். முடி உதிர்தல், முடி வெடிப்பு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த பேக் வந்து வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹேர் பேக் சேலஞ்ச் 1 ஃபாலோ பண்ணுற ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். சேலஞ்சோட டே 10 முடிஞ்சிட்டது. நாளைக்கு இதுக்கப்புறமா இது கண்டிஷனர் போடுவேன். இன்னைக்கு நான் ஹேர் பேக் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ கண்டினியூஸாக என்னால் போட முடியலை. நாளைக்கு கண்டிஷனர் போட்டுட்டு பாப்பாவுக்கு எனக்கு எல்லாமே ஒரே கண்டிஷனர் தான். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அந்த கண்டிஷனர் வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்ததை விட நீங்கள் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க.